வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இயேசுவே அதை காண்பிக்கிறாரு. கடவுள் அப்படி நம்மளை உண்டாக்கிட்டாரு. நம்ம என்ன சொல்லுவோமோ அதுதான் ஆகுன்ற மாதிரி உண்டாக்கிட்டாரு. கடவுளுடைய வார்த்தை எடுத்து நாம் சொல்லும்போது அதுவும் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுகிறது, அப்படியே விளைகிறது. நாம் அவநம்பிக்கையின் வார்த்தைகளை பேசும்போது, சாபத்தின் வார்த்தைகளை பேசும்போது அதை விளைவிக்கிறது இருதயம். அன்பு கூர்வே இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே, நிர்த்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தி உம்மை துதிப்பே, கானம் பண்ணுவேரும் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. அன்பு கூர்வேன், அன்பு கூர்வேன் இன்று உம்மில், அன்பு கூர்வேன் ஆத்ம நேசரே, நித்தியாய் என்னை மண்ணில் காக்கும் அன்பை எண்ணி உயர்த்தே உம்மை துதிப்பே, கனம் பண்ணுவேரும் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. என் இதயம் என் ஆத்மா என் சிந்தை உந்தன் சொந்தம், கல்வாரி மேட்டின் மீதே விளைந்தீர் என்னை மீட்க, உயர்த்தி உம்மை துதிப்பே, கானம் பண்ணுவேனும் நாமம் அதை நாடும், எனதுள்ளம் நன்றி மிகுந்து பொங்க. போதகர் சாம்பி செல்லத்துறை நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494 சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். மார்க் 4:26 முதல். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். ஒரு முக்கியமான தகவல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னென்னா, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு மனுஷனும் நிலத்தில் விதையை விதைக்கிற ஒரு மனுஷன்னா யாரையும் குறிக்கிறது? உங்களையும் எங்களையும் எல்லாரையும் குறிக்கிறது. மனுஷர்கள் தான் விதைக்க வேணும், நிலத்தில் விதையை விதைக்க வேணும். அப்போ எப்படி விதைக்கிறான்றது ரொம்ப முக்கியம். அதை தான் போன வாரம் நான் காமித்தேன். எப்படி விதைக்கிறோம்? வார்த்தை விதைன்னு தெரியும், இருதயம் நலன்னு தெரியும். விதைக்கிறது எப்படின்றது தான் நிறைய பேருக்கு தெரியல. அங்கே தான் மிஸ் பண்ணிடுறாங்க கிறிஸ்தவர்கள். விதைக்கிறது எப்படியா? வார்த்தை விதையாக இருந்தால் எப்படி அதை விதைக்க முடியும்? அதை சொல்லுவதன் மூலமாக தான் விதைக்க முடியும். ஆங்கிலத்தில் எப்படி வருகிறது? கிங்டம் ஆஃப் காட் இஸ் as if a man scatters the seed. ஸ்கேட்டர்ஸ்னால் நிலத்தில் தூவுகிறான். எப்படி? வார்த்தைகளை கொண்டு நாம் வார்த்தைகளை பேசும்போது, வாயால் உச்சரிக்கும்போது, சொல்லும்போது, லிட்டரலாக நிலத்தில் விதையை விவசாயி தூவுகிறது போல நம்முடைய இருதயமாகிய நிலத்திலே விளைச்சல் உண்டாகும்படியாக, வாழ்வு உண்டாகும்படியாக, சுகம் உண்டாகும்படியாக, வெற்றி உண்டாகும்படியாக தேவன் நமக்காக ஏற்படுத்தின அத்தனை காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கப்படும்படியாக நாம் என்ன பண்ணுகிறோம்? தூவுகிறோம். தேவனுடைய வார்த்தையை இப்படி விதைப்பது அவசியம். விதைக்கலாம் விளையாது. பாருங்கள், கடவுள் எல்லாத்தையும் விதை ஃபார்மில் கொடுத்துட்டாரு. விசுவாசம் இப்படி தான் வேலை செய்யுது. கடவுள் என்ன பண்ணிட்டாரு? எல்லாத்தையும் விளைஞ்ச ஃபார்மில் கொடுக்கல. எல்லாம் கூட கூடியா மாம்பழமும் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் அனுப்பிச்சி வைக்கல கர்த்தர். எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? விதைகளாக கொடுத்துட்டாரு.
எல்லா வெற்றியும் வாழ்வையும் ஜெயத்தையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் அத்தனையும் எங்கே வைத்துட்டாருன்னு நம்ம போதிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் எங்கே படிச்சுட்டாரு? வசனத்துக்குள்ளே வச்சுட்டாரு. இதான் நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது பாருங்கள். ஆகவே தான் வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார், அவர்களை அழிவுக்கு தப்புவித்தார்ன்னு இருக்குது. எல்லாம் எங்கே இருக்குது? அழிவுக்கு தப்புறதுன்றது எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்குது. கடவுள் என்ன பண்ணுறாரு? இந்த ஃபார்மில் கொடுத்துட்டார் எல்லாத்தையும். இதை புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த ஃபார்மில் கொடுத்தாரு. இதை எடுத்து நாம் என்ன பண்ணணும்? இருதயமாகிய நிலத்தில் விதைச்சு அப்புறம் தான் அது விளைச்சல் உண்டாக முடியும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதனால் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதை புரிந்து கொள்ளாதவர்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க? அப்படியே ரெடிமேடாக எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. யாராவது வச்சு விளைவிச்சு அவங்களுக்கு கூடையில் கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த சுகத்தை பிடிச்சிக்க, இந்த சமாதானத்தை பிடிச்சிக்க, இந்த வெற்றியை பிடிச்சிக்கன்னு பையாக கொண்டாந்து பொட்டியாக கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்கன்னு. அப்படி வராது. ஹலோ, அப்படி வராது. கர்த்தர் எப்படி சிஸ்டமை வச்சுட்டாரு? உங்கள் இருதயத்தை ஒரு நிலம் மாதிரி வச்சுட்டாரு. என்ன விதைக்கிறோ அது விளையுங்கிற மாதிரி வச்சுட்டாரு. இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் அவருடைய வார்த்தை வடிவில் வச்சுட்டாரு. இந்த வார்த்தையை எடுத்து இருதயமாகிய நிலத்தில் விதைக்கும் போது அது விளைய ஆரம்பிக்கிறது இல்லையா? விதைக்கிறது எப்படிங்கிறது தான் முக்கியம் இங்கே. இதைத்தான் நிறைய புரிஞ்சுக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கு இந்த விசுவாச அறிக்கை அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த விதைக்கிறது இருதயமாகிய நிலத்திலே வசனமாகிய விதையை எப்படி விதைக்கிறதுன்றது விளங்கவே மாட்டேங்குது அவளுக்கு. விதையை கையில் கொடுத்தீங்கன்னா, தக்காளி விதையை கையில் கொடுத்தீங்கன்னா, நான் போய் நிலத்தில் போய் என்ன பண்ணுவேன்? இந்த விதையை போடுவேன் இல்லையா? அப்போ பணம் விதையாக இருந்ததுன்னா நான் போய் என்ன பண்ணுவேன்? ஒரு பேங்க்கில் கொண்டு போய் அதை போடுவேன். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு வரும். எங்கேயா கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு வரும். பணம் விதையாக இருந்ததுன்னா. வார்த்தை விதையாக இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுவேன்? நான் என் வாயில் வச்சு அதை சொல்லுவேன். சொல்கிறதன் மூலமாக தான் என் இருதயத்துக்குள்ளே நான் அதை விதைக்க. இல்லைன்னா வார்த்தை எப்படி எனக்குள்ளே போகும் சொல்லுங்கள்? எத்தனை பேருக்கு வழங்குது நான் சொல்கிறது? எவ்வளவு இதாக சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஏன்னா அவ்வளவு எதிர்ப்பு இதுக்கு. அது என்னது இது? நான் சுகமானேன்னு சொல்கிறாங்க. அது என்னது? எனக்கு வெற்றியும் வாழ்வும் உண்டுன்னு அது என்னது இது? நான் முற்றிலும் ஜெயங்கொண்டவர்னு சொல்கிறது. அது என்ன வாயால் சொல்கிறது? வாயாலெலாம் சொல்ல வேண்டியதில்லை. உள்ளத்தில் இருந்தால் போதும். உள்ளத்தில் இருக்காது, அதுதான் சொல்கிறேன். உள்ளத்தில் இருந்தால் போதும்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். உள்ளத்தில் எங்கே இருக்குது? நீங்கள் வச்சிங்கன்னா தானே இருக்கும். வசனம் எப்படி உள்ளத்தில் போகுங்க? நேராக ஒன்றும் போயிடாது. நீங்கள் வாயால் சொன்னால் தான் உள்ளத்துக்குள்ளே போவோம். இதுதான் ரூட்டு. நீங்கள் விதைக்காமல் எப்படி நிலத்தில் விதை போகும்? நீங்கள் எப்படி விதைக்கிறது? அதை விதைக்கிறத பற்றி தான் பேசுகிறேன். எப்படி விதைக்கிறது? வாயை திறந்து அந்த வார்த்தைகளை நான் எடுத்து என் வாயில் வச்சு நான் சொல்லும்போது அதை என்ன பண்ணுகிறேன்? இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிறேன். எவ்வளோ பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ நான் போன வாரம் காமிச்சேன் உங்களுக்கு எப்படி இது வேலை செய்யுதுன்னு. எப்படி இது வேலை செய்யுது அப்படிங்கிறத நான் காண்பித்தேன். சரி, இன்றைக்கி இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் பார்க்க போகிறேன். இந்த விசுவாச அறிக்கை அல்லது கன்ஃபெஷன் ஆஃப் அவர் ஃபெய்த், விசுவாசத்தை அறிக்கை செய்யுதுன்னு சொல்கிறோம் இல்லையா? வசனத்தை அறிக்கை செய்கிறதுன்றது அது எவ்வளோ முக்கியம், அது ஏன் முக்கியங்கிறத இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏன் முக்கியங்கிறத பார்க்க போகிறோம். இது நல்லா விளங்கிக்கணும். ஏன்னா இது விளங்கி கொள்ளாதவங்க நான் சொல்கிற மாதிரி விதைக்கிறது இப்படி தான்றது விளங்காதனால அதனுடைய சீரியஸ்னஸ் நிறைய பேருக்கு புரியறதில்லை. இதுதான் விதைக்கிறதுங்கிறது புரியாதனால நிறைய பேருக்கு இதனுடைய வேல்யூ புரியறதில்லை. வாயில் சொல்கிற அது சொன்னால் சொல்லலாம், இல்லைன்னா விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஒரு பிரசங்கியார் சொல்கிறார் பாருங்கள், இதை கிண்டல் பண்ணுறவர், இந்த மாதிரி போதனையெல்லாம் கிண்டல் பண்ணுறவர் சொல்கிறாரு. அது சொல்கிறாரு, இவனை கொண்டு போய் நரகத்தில் விட்டா அங்கே இது பரலோகம்னு சொல்லிட்டு இருப்பான், அது பரலோகம் மாறிடுன்னு நினைக்கிறான் இவன் அப்படின்றாரு. அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது நம்ம. அவருக்கு விளங்கலை, என்ன சொல்ல வர்றோன்னு விளங்கலை. அவர் என்ன நினச்சிக்கிறார், இது ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், சொல்ல அது அப்படியே ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம போதிக்கிறோன்னு நினைக்கிறாரு. கிடையாது, அப்படி கிடையாது. இதை வார்த்தையை விதைன்னு நினைக்கிறோம். அந்த விதையை கொண்டு போய் உள்ளத்தில் வைக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், காரியங்களை சொல்லுகிறோம். வெறும் நான் 10 தடவை சொன்னதுனால ஆயிடுன்ற மாதிரி நம்ம போதிக்க கிடையாது. விதைக்கிறதுங்கிறது நிச்சயமாக நிறைவேறணும், விதைக்கணும், இல்லைன்னா அது நடக்காது. விளைச்சல் வரவே வராது. வாழ்க்கையில் வெற்றி வரணுமா, ஜெயம் வரணுமா, சுகம் வரணுமா, பலன் வரணுமா, ஆரோக்கியம் வரணுமா,
நிச்சயமாக விதைச்சு ஆகணும். வசனத்தை விதைச்சு ஆகணும். விதைக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஐட்டம் இந்த ப்ராசஸில், இந்த காரியம் நடக்கிறதுல இது முக்கியமான ஒரு காரியம். ஆகவே தான் வேத வசனம் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது பாருங்கள். வேத வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 18:21 எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுது. மார்க் 11:23 இயேசு சொன்னார், அவன் சொன்னபடியே ஆகும். எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். வேதம் முழுக்க பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. அவன் சொன்னபடியே ஆகுன்றார். அந்த அவன் சொன்னபடியே ஆகுன்றது மலையை பார்த்து சொன்னால் கூட ஆகுன்னு சொல்லிட்டு தானே சொல்கிறார், அவன் சொன்னபடியே ஆகுன்னு. ஆனால் அந்த கதையில் பார்த்தீங்கன்னா கெட்டதாக சொன்னாலும் ஆகும், நல்லதாக சொன்னாலும் ஆகுன்னு சொல்கிறது. அப்போ இருதயத்தை பற்றி ஒரு பெரிய, நம்முடைய வாயின் வார்த்தைகளை பற்றி ஒரு பெரிய வெளிப்பாடே அங்கே மார்க் 11 இருக்குது. என்ன பண்ணுறாரு இயேசு? வாயை திறந்து ஒரு அத்தி மரத்தை என்ன பண்ணுறாரு? இனி ஒரு காலம் உன்னிடத்தில் ஒருவனு கனி புசியாது இருக்க கடவன்னு சபிக்கிற மாதிரி பேசுகிறாரு. நீ விளங்காமல் போ அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. சில சொல்கிறாங்க, ஏன் இயேசு சபிக்கிறார்? ஏன்னா நீ சபிக்காதுன்னு காட்டுறதுக்காக தான் சபிக்கிறாரு. சபிச்சுன்னா என்ன ஆகும்? வாயை திறந்து சபிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுன்னு காட்டுறாரு. சம்பளம் வந்த உடனே இது ஒரு மாதத்துக்கு எப்படி பத்தும், அதுதான் சபிக்கிறது. இது எப்படி 30ஆம் தேதி வரும், இதை வச்சு நான் என்ன பண்ணுறது, இதை வச்சு நான் எப்படி எல்லாத்தையும் கவனிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள், அதுதான் சபிக்கிறது. சபிச்சா என்ன நடக்கும்ன்றது காமிக்கிறார். முதல்ல சொல்லிட்டார், அந்த அத்தி மரத்தை பார்த்து எவனும் ஒரு காலம் முன்னிடத்தில் கனி புசியாது. அந்த அத்தி மரத்து மேலே தப்பே கிடையாது, அது பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்குது. அங்கே வசனமே சொல்லுது. மார்க் 11 வாசித்து பார்த்தீங்கன்னா வசனமே சொல்லுது, அது அத்தி பல காலமாக இராதனால அது கனி கொடுக்க இல்லை. அது காலம் வந்தால் தானே, இங்கே சீசன் வந்தால் தானே கொடுக்கும். அது தப்பாது. அப்படி தான், அது சீசன் வந்தால் தான் கொடுக்கும். இருந்தாலும் இவர் சபிக்கிறாரு. ஏன் சபிக்கிறாரு? அந்த அத்தி மரத்தை பிடிக்கலையா அவருக்கு? ஏன் சபிக்கிறார்? ஏன்னா நமக்கு ஒரு டீச்சிங் கொடுக்குறாரு. அது மூலமாக வாயை திறந்து கெட்ட காரியங்களை சொல்லும்போது எப்படி அது அப்படியே ஆகுது. வாயில் எவ்வளோ வல்லமை இருக்குது, நம்முடைய வார்த்தையில் எவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதுன்றதை காமிக்கிறார். அதுக்கு தான் சொல்கிறாரு, ஒரு காலம் எவனும் கனி புசியாது இருக்க கடவுள்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் திரும்பி அந்த வழியாக வரும்போது பேதுரு பார்க்குறான், வேரோடு பட்டு போயிருக்குது, அது இலையெல்லாம் உதிர்ந்து கிடக்குது, பட்டு போன ஒரு மரமாக காட்சி அளிக்கிறது. 24 மணி நேரத்தில் பெரிய வித்தியாசம். அப்புறம் தான் சொல்கிறாரு, மலையை பார்த்து நீ சொன்னால் கூட, உன் வாழ்க்கையில் இருக்கிற மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து சொன்னால் கூட அப்படியே ஆகும். பாசிட்டிவை சொல்கிறாரு. முதல்ல நெகட்டிவை காமிக்கிறார், அப்புறம் பாசிட்டிவை காண்பிக்கிறார். அப்போ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள், இது உள்ளே போகிறதுக்குள்ள வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். இயேசுவே அதை காண்பிக்கிறாரு. கடவுள் அப்படி நம்மளை உண்டாக்கிட்டாரு. நம்ம என்ன சொல்லுவோமோ அதுதான் ஆகுன்ற மாதிரி உண்டாக்கிட்டாரு. கடவுளுடைய வார்த்தை எடுத்து நாம் சொல்லும்போது அதுவும் இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுகிறது, அப்படியே விளைகிறது. நாம் அவநம்பிக்கையின் வார்த்தைகளை பேசும்போது, சாபத்தின் வார்த்தைகளை பேசும்போது அதை விளைவிக்கிறது இருதயம். இதைத்தான் காண்பிக்க விரும்புகிறாரு. ரெண்டும் நடக்கும்ன்றாரு. அத்தி மரத்தை பார்த்து சபிச்சாலும் அது நடக்கும், மலையை பார்த்து போன்னு சொன்னாலும், மலை போன்ற பிரச்சனைகளை பார்த்து போன்னு சொன்னாலும் அது போகும். நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாங்கிறது காமிக்கிறாரு. வாய் நெகட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே சொல்கிறாரு பாருங்க, ஆச்சரியமே இல்லை. 10ஆம் வசனம், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறதுன்றார். துதித்தலும் சபித்தலும், அதனால தான் வாழ்க்கையில் நன்மையும் உண்டாகிறது, தீமையும் உண்டாகிறது. ஏன் நல்லதும் நடக்குது, கெட்டதும் நடக்குதுங்க? ஏன்னா துதித்தலும் வாயிலிருந்து தான் வருது, சபித்தலும் வாயிலிருந்து தான். நீங்கள் சபித்தலை கொஞ்ச நாள் நிறுத்தி பாருங்க. சபித்தல்னா ஏதாவது கெட்ட வார்த்தை சொல்லி சபிக்கிறதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். அப்படி கிடையாது. அத்தி மரத்தை பார்த்து நீ ஒரு காலம் ஒருவனும் கனி புசியாது இருக்க கடவுன்றது என்ன கெட்ட வார்த்தையா? சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கு, ஆனால் அது அப்படியே ஆயிடுச்சு இல்லையா? அப்போ சபிக்கிறது என்னன்னா நெகட்டிவாக பேசுறது, நம்ம விரும்பாத பேசுறது, வியாதியை பேசுறது, பலவீனத்தை பேசுறது, தோல்வியை பேசுறது, இயலாமையை பேசுகிறது. இதெல்லாம் பேசும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நானே சபிக்கிறேன்னா இருக்கிறது தானே சொல்கிறேன்னா. இருக்கிறதா இருந்தால் கூட அது பேசக்கூடாதுன்னு இருக்குது. ஏன்னா அது அப்படியே தங்கிடும். சாபம் இருக்குதுன்னா அதையே பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் அது என்ன பண்ணும், பர்மனண்ட் ரெசிடென்ட் ஆகிடும். அது பிஆர் வாங்கிடும் உங்கள் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையை விட்டு அது போகவே
போகாது. ஏன்னா நீங்கள் தானே வரவேற்றவர், நீங்கள் தான் உள்ளே உட்கார வச்சிங்க. வீட்டுக்குள்ளே வரவேற்று உட்கார வச்சு தனி இருப்பிடமெல்லாம் கொடுத்துருக்குறீங்க. போகவே போகாது. இருக்குதுன்னா இருக்கிறத பேசிகிட்டு இருக்காதீங்க. என்ன இருக்கணும்னு விரும்புகிறீர்களோ அதை பேசுங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்காது. எதை இன்றைக்கி இல்லையோ எதை விரும்புகிறீர்களோ அது நாளைக்கு இருக்கும். அப்போ துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுதுன்றார். தான் கோளாறுன்றார். 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு முழுக்க முழுக்க இந்த வாயை பற்றி, இந்த நாவு சிறிய நெருப்பு பெரிய காட்டை கொளுத்துறது போல் இந்த நாவு வேலை செய்து கொளுத்திடுது பாருங்கள். சிலருடைய வாழ்க்கை அப்படியே கொளுத்தி ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அப்படியே சும்மா தீ வச்சு எரிச்சு விட்டா மாதிரி எரிச்சு விட்டுறாங்க. தீயெல்லாம் வைக்க வேண்டியதில்லை. அதை விட பவர்ஃபுல்லாக ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? வாயின் வார்த்தைகள். நல்லா போயிட்டு இருக்கிற திருமண வாழ்க்கை ஒரே ஒரு வார்த்தை. ஹலோ, ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஒரு தீக்குச்சி மாதிரி தான். ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்க, கிழிஞ்சிடும். டாராக ஒன்றும் இல்லாமல் ஆயிடும். ஒரே ஒரு வார்த்தை. சிறிய நெருப்பு பெரிய காட்டை 3ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லது. இதெல்லாம் சாம் செல்லதுரையுடைய பொன்னான வார்த்தைகள் நினச்சிடாதீங்க. இது பைபிளில் இருக்குதுங்க. நான் கதை சொல்ல உங்களுக்கு. சிறிய நெருப்பு பெரிய காட்டை, சிறிய சொக்கான் பெரிய கப்பலை. நல்லா போயிட்டு இருக்கிற வாழ்க்கை, நல்ல ஓஹோன்னு போயிட்டு இருக்குது. குடும்ப வாழ்க்கை எல்லாம் நல்லா, வியாபாரம்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறது. சிறிய சுக்கான் இது. இதை வச்சு நல்ல வெற்றிக்கு நேராக போயிட்டு இருக்கிறது. திருப்பி தோல்விக்கு நேராக, அழிவுக்கு நேராக, சந்தோஷம் இல்லாத நிலைக்கு நேராக நிறைய பேர் திருப்பிட்டு இருக்கிறாங்க டெய்லி. ஏன்னா அவங்களுக்கு புரியல, இதனுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு புரியவில்லை. ஜீவனும் மரணமும், துதித்தலும் சபித்தலும், ஆசீர்வாதமும் சாபமும். பைபிளை வாசித்து பாருங்க நல்லா. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. துதித்தலும் சபித்தலும் வாயிலிருந்து தான் வருகிறது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் அப்படின்றாரு. ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். இந்த விதமான ஆன்டிதேசிஸ் சொல்கிறது, எதிர்மறையாக இருக்கிற இந்த காரியங்களை நோட் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி பைபிள் போதிக்குதுன்றத கொஞ்சம் ரெண்டுமே இதில் தான் வருது. நாவு தான் இதுக்கு கீ. சொன்னால் சிலர் சொல்கிறாங்க, என்னையா இவ்வளோ விவகாரத்தை இவ்வளோ பெருசாக்குறீங்க, இவ்வளோ நாவு அது, அதை எடுத்து இவ்வளோ பெருசாக்கி இதுக்கு ஒரு இவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணணுமா? இது இத்தினோண்டு விவகாரம், இது என்ன பண்ண போகுது நம்மளை இது ஒன்றும் பண்ணாதுங்க. இதுதான் விஷயமே. பைபிளில் இதைத்தான் சொல்லியிருக்குது. விசுவாசம் மேலேயே கூட போயிருக்கும். அந்த விசுவாசம் வேலை செய்கிறதுக்கே இதுதான் தூண்டுகோலாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தை வேலை செய்ய வைக்கிறதே இந்த நாவு தான் என்பதை காட்ட விரும்புகிறேன். அப்போ பாருங்கள், அதனால தான் பாருங்கள், இஸ்ரவேலருக்கு தேவன் சொன்னார், ஆசீர்வாதத்தை சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். 30ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். உபாகமத்தில் எடுக்க நேரம் இல்லை. ஆசீர்வாதத்தையும் வச்சேன், சாபத்தையும் வச்சேன், ஜீவனையும் வச்சேன், மரணத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் சொல்கிறாரு, ஜீவனை எப்படி தெரிந்து கொள்வீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். ஜீவனை தெரிந்து கொள்ளனா எப்படி தெரிந்து கொள்வது? எக்ஸாமுக்கு போகிறோம், மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு டியூஷன் எடுக்கிற வார்த்தையார் சொல்லித்தரப்பா, இப்படி வரும்போது இதை தெரிஞ்சுக்கொள், இதுதான் பதில், இதை தெரிஞ்சுக்கொள்கிறாரு. தெரிஞ்சுக்கொள்கிறோம். ஜீவனை தெரிந்து கொள்ளணும். அது எப்படி தெரிந்து கொள்வது? எப்படி ஜீவனை வாழ்க்கையில் தெரிந்து கொள்வது? நான் சொல்கிறேன், ஜீவ வார்த்தைகளை தெரிந்து கொள்ளுங்கள். வார்த்தையை தெரிந்து கொள்வது மூலமாக தான் ஜீவனை தெரிந்து. எப்படி சாபத்தை தெரிந்து கொள்கிறோம்? சாப வார்த்தைகள் மூலமாக தான் சாபத்தை எடுத்துக்கொள்கிறோம். எப்படி ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறோம்? ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் மூலமாக தான் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம். எப்படி மரணத்தை எடுத்துக்கிறோம்? மரணத்தை பேசி பேசி தான் எடுத்துக்கிறோம். எப்படி கவலை எடுத்துக்கிறோம்? கவலையை பேசி பேசி தான் எடுத்துக்கிறோம். எல்லாமே அப்படி தான் பாருங்கள். வேதம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறத பாருங்கள். ஏன்னா சிலருக்கு என்ன கேள்வினா, என்னையா மனுஷனை கடவுள் உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் இந்த நாக்கிலையாக வச்சுட்டார் எல்லாத்தையும் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது? அவர் இந்த நாக்கை வச்சு தான் எல்லாத்தையுமே உண்டாக்குனார். சொல்லி தான் எல்லாத்தையுமே உண்டாக்குனார். வார்த்தையினால தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். என்ன பண்ணிட்டார்? மனுஷனையும் அவருடைய சாயலிலே உண்டாக்கி நம்மளையும் சொல்லி உண்டாக்குறாளா வைத்து விட்டார், வச்சுட்டார். பாவம் வந்த பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த நாக்குக்கு, இந்த நாக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நிறைய தீமையை பிறப்பிக்கக்கூடிய ஒரு நாக்காக மாறிடுச்சு. நன்மை கொஞ்சமாக வருது, தீமை ரொம்ப அதிகமாக வருது. நன்மை கொஞ்சமாக வருது, தீமை ரொம்ப அதிகமாக வருது. அப்போ வாழ்க்கையில் பேலன்ஸே வேறு விதமாக போயிடுச்சு. நிறைய தீமை வருது, கொஞ்சம் தான் நன்மை வருது. ஏன்னா கொஞ்சம் தான் நன்மையை பேசுகிறோம், நிறையா தீமையை பேசுகிறோம். சும்மா ஒன்றும் இல்லை, டிவி ஆன் பண்ணி பாருங்கள், நியூஸுன்னு பாருங்கள். ஏதாவது நல்லது நியூஸாக சொல்கிறாங்களா?
ஏன்னா நல்லது நியூஸை சொன்னால் யார் கேட்க போகிறா? கேட்குறவங்க புத்தி அப்படி தான் இருக்குது பாருங்க. எல்லாம் நல்லா போகுதுன்னா யாரும் கேட்க மாட்டான். ஏதாவது சென்சேஷனலாக இவர் இப்படி பண்ணிட்டார், இவர் மாட்டினார், அவர் பிடிச்சாங்க, இவர் பாரு பாரு நல்லா பாரு, ஏதாவது பிரச்சனை வரணும், இங்கே அடித்தாங்க, இங்கே பிடிச்சாங்க, கொன்னாங்க அப்படின்ன உடனே எல்லா அட்டென்ஷனும் அங்கே போகுது. எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம மைண்டு, நம்ம நாக்கு, நம்ம எல்லாமே, நம்ம கண் எல்லாமே மாறி போச்சு. தீமையை நோக்குகிற கண்களாக, தீமையை பேசுகிற நாவாக, தீமையை கேட்கிற காதுகளாக அப்படி மாறி போயிடுச்சு பாருங்கள். அதனால தான் வேதவசனம் சொல்லுது, உன்னுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை பிரியாது இருப்பதாக, உன் கண்களை இதிலிருந்து எடுக்காமல் இருன்றது. கண்களை இதிலிருந்து எடுக்காமல் இருன்னு சொல்லியிருக்குது. அப்போ பாருங்கள், வேத வசனம் சொல்லுகிறதெல்லாம் உண்மை. மதுரை வெற்றி வாழ்வு கூட்டங்கள் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார். நாள் 2015 ஜனவரி 14-15. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், மதுரை 3. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். Yehovah, mi Padre.